வணக்கம் நண்பர்களே, இது விடிஎல் விளாக்ஸ் வீக்கெண்ட் ஸ்டோரிஸ். ஒரு ஊர்ல போன வீக்கெண்ட்ல நம்ம சுஜாதாவின் அனிதா இளம் மனைவி முதல் பாகம் பார்த்தோம். அதுல மிஸ்டர் ஷர்மா இறந்து போயிட்டாரு. அவரோட உடம்புல காயங்கள் நிறைய இருந்துச்சு. அது சவுக்கடி காயங்களா இருந்துச்சு. அதை பத்தி பாஸ்கர் கிட்ட ஏதாவது தெரியுமா அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. மிஸ்டர் சர்மாவுக்கு ஒரு அழகான மனைவி, அவங்க பேரு அனிதா. அவருக்கு ஒரு மகளும் இருந்தாங்க, அவங்க பேர் மோனிகா. இது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். இந்த செகண்ட் எபிசோட பாக்குறதுக்கு முன்னால நம்ம விடிஎல் விளாக்ஸ் சேனலை சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். சுஜாதா எழுதிய அனிதா இளம் மனைவி பாகம் 2. லாயர் கணேஷ் ரொம்ப கோபமா இருந்தாரு. அதுக்கு 2-3 காரணங்கள். அறையை துடைச்சு பெருக்கிற பெண் வரல, முல்லாவின் பிந்துலாவில் தூசி படிஞ்சிருந்தது, பையன் கொண்டு வைத்த டீ வெந்நீரா இருந்துச்சு, அவன் பேனா ஒரு முக்கியமான பிரீஃப் எழுத உத்தேசத்துடன் உதறி உதறி உதறியும் எழுதவில்லை. இதையெல்லாம் பார்த்தா கல்யாணம் செஞ்சு கொண்டு விடலாம் போல தோன்றுகிறது. மோகன், மோகன் பிசாசே, எங்கே போனாய் என்று கத்தினான். கதவு திறந்தது. யூ சில்லி ஃபூல், என்ன இது, டீயா இல்ல உன்ன தாத்தா? ஐம் சோ சாரி. வந்தது மோகன் இல்லை, ஒரு பெண். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் என் வேலைக்கார பையனை அழைச்சிருந்தேன். உட்காருங்க. சேச்சா உட்காராதீங்க, தூசு தட்டுற. புதுவிதமா இருக்கு உங்க வரவேற்பு என்ற அந்த பெண்ணுக்கு 22 வயது இருக்கலாம். தலையை வெட்டி செம்பட்டையாக அலைய விட்டிருந்தாள். கழுத்தில் ஒரே ஒரு பிளாஸ்டிக் மாலை அணிந்திருந்தாள். அந்த மாலையின் வட்டம் ஏதோ ஒரு புராதன காசு போல இருந்தது. அவள் முகத்தில் இன்னும் குழந்தைத்தனம் பாக்கி இருந்தது. ஆனால் புன் சிரிப்பு இல்லை, கவலை இருந்தது. அந்த பெண்ணின் கன்னங்கள் சிவந்திருந்தன. சிவப்புக்கு காரணம் மேக்கப் இல்லை. குளிர்ந்த வானிலையிலிருந்து உஷ்ண பிரதேசத்திற்கு திடீரென்று வந்ததால் ஏற்பட்ட அவசர சிவப்பு. அவள் சிரிக்கவில்லை, எனவே அவள் பல்வரிசையை பற்றி வர்ணனை கிடைக்கவில்லை. அவள் உதடுகள் மிக மெல்லியதாக இருந்தன. பொதுவாக எளிதில் உடைந்து விடக்கூடிய கண்ணாடி சாதனங்களை ஞாபகப்படுத்தினாள். அவள் உயரத்திற்கு சற்று மெல்லிய கைகள். அவள் அணிந்திருந்த சாரி பகட்டில்லாமல் இருந்தது. ஒல்லி என்று சொல்ல முடியாது, சற்று சதை போடலாம். அவள் கண்கள் பெரிதாக இருந்தன. அவை கணேஷை பார்த்தன. என் பெயர் மோனிகா, மிஸ் மோனிகா சர்மா. ப்ளீஸ் டு மீட் யூ மிஸ் சர்மா. நான் கணேஷ். அவள் சுலபமாக அவன் கையை பற்றி குலுக்கியதிலிருந்து இது கொஞ்சம் மேற்கத்திய தினுசு என்று தெரிந்து கொண்டான். அதே சமயம் அந்த கை சற்று தொய்ந்ததிலிருந்து இவள் பயந்திருக்கிறாள் என்றும் தெரிந்து கொண்டான். அவள் உட்கார்ந்தாள், அவன் உட்கார்ந்தான். 5 நாட்களுக்கு முன் என் அப்பா இறந்து போய்விட்டார் என்றாள் அவள். ஓ, அந்த சர்மாவா? ஐம் சோ சாரி. நான் பேப்பர்ல படித்தேன், அவர் கொலை செய்யப்பட்டார் என்றும் அவருடைய வேலைக்காரன் ஒருவனை காணவில்லை என்றும் அவன் மேல் சந்தேகம் இருப்பதாகவும். ஆம். அந்த வேலைக்காரன் அகப்பட்டானா? இல்லை, கிடைத்து விடுவான் என்றான் கணேஷ். நான் அந்த வேலைக்காரனை பற்றி பேச வரவில்லை. எனக்கு தெரியும், எனக்கு உங்கள் உதவி தேவையாக இருக்கிறது. சொல்லுங்கள், செய்கிறேன். பட் ஐ சார்ஜ். என் அப்பா. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். உங்களை என்னிடம் யார் அனுப்பினார்கள்? விஜய்குமார். ஓ, RNV? ஆமாம், அவன் அமெரிக்காவில் அல்லவா இருக்கிறான். நானும் அங்கேதான் இருக்கிறேன், படித்து கொண்டிருக்கிறேன். என் அப்பா இறந்த செய்தி கேட்டு நேற்று தான் வந்தேன். அப்படியா? இப்பொழுது புரிகிறது. என்ன, நீங்கள் என் கையை குலுக்கியதன் காரணம்? இந்தியாவில் அது தப்பு இல்லை? இல்லை, சொல்லுங்கள். என் அப்பா இறந்து போன சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா? பேப்பரில் மேலாக படித்தேன். பேப்பரை நான் நம்புறதில்ல, நீங்க சொல்லுங்க. சென்ற 18ஆம் தேதி இரவு என் அப்பா ஒரு வேலைக்காரன் கோவிந்தை அழைத்து கொண்டு தன் காரில் ஹிசார் போயிருக்கிறார். ஹிசாரில் அவர் ஃபேக்டரி ஒன்று இருக்கிறது. அவரிடம் நிறைய பணம் இருந்தது இல்லையா? அவரிடம் 14,000 ரூபாய் இருந்தது என்று தெரிகிறது. என் அப்பா ஹிசார் போய் சேரவில்லை. 20ஆம் தேதி மாலை அவர் உடல் ரிட்ஜ் ரோடு அருகில் ஒரு பார்க்கை தாண்டி ஒரு புதரில் கிடக்கிறது. பக்கத்தில் கார் நிற்கிறது. பணம் இல்லை, கோவிந்தை காணோம். கோவிந்த் என்பது அந்த வேலைக்காரன் பெயர். சொல்லுங்கள். எனக்கு கேபிள் தாமதமாக வந்தது. என்னிடம் ரெடியாக பணம் இல்லை. பணம் சேகரித்து ஏர் இந்தியாவிடம் கெஞ்சி மன்றாடி ஒரு சீட் கிடைத்து பிளான் பிடித்து வருவதற்குள் 4 தினங்கள் ஆகிவிட்டன. என் அப்பாவை எரித்து விட்டார்கள். அவர் முகத்தை நான் பார்க்கவில்லை. 2 வருஷத்துக்கு முன் பார்த்த ஞாபகம்தான் பாக்கி. அந்த பெண் மிகவும் பிரயத்தனப்பட்டு தன் கண்ணீரை நிறுத்த முயன்றாள். அவள் கண்கள் கண்ணாடியாகி பிரதிபலித்தன. தன் சேரி முனையால் துடைத்து கொண்டாள். கைக்குட்டை கொண்டு வர மறந்திருக்கிறாள். கணேஷ், நான் உங்கள் துக்கத்தை உணர்கிறேன். வார்த்தைகள் சொல்லி ஆறுதல் பெறக்கூடிய துக்கமல்ல. தினங்கள், மாதங்கள், ஏன்
வருஷங்கள் கூட ஆகும். Shall I get you some tea? என்றான். வேண்டாம். கோல்ட் ட்ரிங்க்? வேண்டாம் மிஸ்டர் கணேஷ் ஆக்சுவலி. என் அம்மா என் இள வயதிலேயே இறந்துவிட்டாள். 7 வயதிலிருந்து கான்வென்ட்களிலும் ஹாஸ்டல்களிலுமே நான் இருந்திருக்கிறேன். என் அப்பா பைசாவை துரத்தி கொண்டிருந்த போது நான் சிறிய ஹாஸ்டல் அறைகளில் தலையணைகளில் என் அம்மாவை நினைத்து அழுதிருக்கிறேன். எல்லோருக்கும் வீட்டிலிருந்து தின்பண்டங்கள் வரும், பெட்டிகோட் டிராயர் எல்லாம் தைத்து வரும், கடிதங்கள் வரும். எனக்கு செக்ரட்டரி கிட்ட இருந்து பணம் வரும். எப்பொழுதாவது கார் வரும். என் அப்பா ஒரு நிமிஷம் வந்து பார்த்து விட்டு போவார். வெள்ளமாக துணிகளும் சாக்லேட்களும் வாரி இறைத்துவிட்டு அருகில் உள்ள ஏரோட்ராமுக்கு ஓடுவார். வீட்டில் அவர் இருந்ததில்லை. வீடு என்று எனக்கு ஒன்றும் இருந்ததில்லை. அப்புறம் வீடு என்று ஏற்பட்டு அழகாக கட்டி என்னை கூட்டிச் சென்று, இதுதான் நம் வீடு, இது நம் நாய், இது நம் சேவகர்கள், இது நம் கார், இது அனிதா என்று அறிமுகப்படுத்தினார். அனிதா? ஆம், என் அப்பாவின் வெற்றி பாதையில் கடைசி மைல்கல் அனிதா. என்னை விட 6 வயது பெரியவள், இளம் மனைவி. அவளை நீங்கள் பார்க்க வேண்டும் நம்புவதற்கு. அவ்வளவு அழகானவள். அவள் எப்படி வந்தாள் என்பது எனக்கு தெரியாது. ஏன் வந்தாள், ஏன் என் அப்பாவை மனம் செய்து கொள்ள சம்மதித்தாள் என்பதும் எனக்கு தெரியாது. தோட்டத்துக்கு போய் ஒரு அழகான மலரை விரும்பி பறித்து தன் கோட் காலரில் பொருத்தி கொள்வது போல் அவர் அவளை அடைத்தார். எனக்கு என் இளம் வாழ்க்கையில் கிடைத்த ஒரே வீடும் அனிதாவின் வீடாகியது. அவள் அழகும் சாமர்த்தியமும் அங்கே பிரதிபலித்தது. இன்றைக்கு சூப் பண்ண வேண்டுமா? அனிதாவை கேள். நாய்க்கு குளிப்பாட்ட வேண்டுமா? அனிதா. அவ்வளவு பேரும் அனிதாவின் அடிமைகள். கழுத்தில் ஒரு சிறிய சங்கிலி போட்டு தன் படுக்கை அறையில் என் அப்பாவை அவள் கட்டி வைத்திருந்தாள். இந்த வயதில் அப்பாவுக்கு எவ்வளவு மோகம் அவளிடம் இருந்திருக்கிறது. நீங்கள் அழகாக பேசுகிறீர்கள். லுக் கணேஷ், அந்த நீங்கள் எல்லாம் வேண்டாம். எனக்கு யாராவது நட்பு தருவார்களா என்று அழைகிறேன். நான் உங்களை விட சின்னவள். உன்னை விட என்று சொல். லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். சம்மதம். சம்மதம். மேலே சொல். அனிதா என் அப்பாவை உபயோகித்த விதம் எனக்கு பிடிக்கவில்லை. அவர்களுடைய 2வது ஹனிமூன் நாட்களில் நான் குறுக்கீடாக இருந்தேன். நானே விலகிக் கொள்ள பிரயத்தனம் செய்தேன். அமெரிக்காவில் ஸ்காலர்ஷிப் கிடைத்தது. அப்பா சந்தோஷமாக போயிங்கில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கி கொடுத்து என்னை அனுப்பி வைத்தார். பிறகு அனிதாவுடன் தனியாக இருக்கலாம் அல்லவா? இந்த பெண்ணை சினிமாவுக்கு போ, ஜிம்கானா கிளப்பில் போய் டென்னிஸ் ஆடு என்று துரத்த வேண்டியதில்லை. 2 வருஷம் அந்நிய நாட்டில் இருந்திருக்கிறேன். 2 அல்லது 3 கடிதம் வந்திருக்கும். அதில் கூட சோனி டேப் ரெக்கார்டர் அனிதாவுக்கு வேண்டுமாம், ஷார்ப் டெலிவிஷன் செட் வேண்டுமாம், மறக்காமல் வாங்கி வா என்பதுதான் விஷயம். எனக்கு எப்பொழுதுமே அப்பா கிடையாது. கடைசியில் அப்பா எப்படி செத்து போயிருக்கிறார். இன்று அனிதா ஒரு விதவை. அழுகிறாள். கண்ணீர் நிஜம் போலத்தான் தோன்றுகிறது. அவளை ஒரு சமயம் நினைத்தால் பரிதாபமாகத்தான் இருக்கிறது. மறு சமயம் என் அப்பாவின் சொத்தில் பாதிக்கு சற்று மேல் அவளுக்கு போகப் போகிறது என்கிற ஞாபகமும் வருகிறது. அவ்வளவுதான் கதை. என் உதவி ஏதோ தேவை என்றாயே? ஆமாம், மறந்துவிட்டேன். நீங்கள் லாயர் இல்லையா? என் அப்பா ஒரு உயில் எழுதி வைத்திருக்கிறார். அதன்படி அனிதாவுக்கு போனது போக மற்றது எனக்கு வருகிறது. அந்த உயிலை நான் படித்தேன். பாஸ்கர் காட்டினான். பாஸ்கர் அப்பாவின் காரியதரிசி, நல்லவன். அந்த உயில் எனக்கு தலைக்கால் புரியவில்லை. பெரிய பெரிய நீளமான வாக்கியங்களாய் இருக்கிறது. எனக்கென்னவோ அதில் சிக்கல் இருப்பதாக படுகிறது. அந்த உயிலை நீங்கள் பார்க்க வேண்டும். பார்த்து எனக்கு அதில் எவ்வளவு கிடைக்கும், கிடைப்பது சீக்கிரம் எனக்கு வந்து சேர நான் என்ன செய்ய வேண்டும்? வரி கட்ட வேண்டுமா? எந்த ஆபீஸில் போய் நிற்க வேண்டும்? யாரை பார்த்து சிரிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்ல வேண்டும். கணேஷ் சிரித்தான். நான் எல்லாம் கவனித்துக் கொள்கிறேன். என்னை பார்த்து சிரித்தால் மட்டும் போதும். சிரிப்பார்க்கலாம். அவள் மெல்ல சிரித்தாள். ஒரு கணம் அவர்கள் பார்வைகள் கோர்த்து கொண்டு விலகின. அவள் தான் விலகிவிட்டாள். தட்ஸ் பெட்டர். இனி சில கேள்விகள். உன் அப்பா இறந்து போனதற்கு சர்டிஃபிகேட் இருக்கிறதா? தெரியாது. பாஸ்கருக்கு தெரிந்திருக்கும். டெத் சர்டிஃபிகேட் வேண்டும். உனக்கு எத்தனை வயது? 21. இதை வேறு நிரூபிக்க வேண்டுமா? ஆம், நீ ஒரு மைனர் பெண்ணல்ல என்பது தெரிய வேண்டும். என்னிடம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறது. விஸ்கான்சனில் கார் ஓட்டி இருக்கிறேன். உன் SSLC சர்டிஃபிகேட் இருக்கிறதா? தேடி பார்க்க வேண்டும். சரி, உனக்கு வரும் பணத்தை என்ன செய்வதாக உத்தேசம்? செலவழிப்பதாக. சரி, அந்த உயிலை நான் பார்க்க வேண்டும் என்றான் கணேஷ். என் வீட்டுக்கு வாயேன். வசந்த் விஹார். அழகான பெக்னிஸ் நாய் இருக்கிறது. பெயர் சோபா. அழகான என் சித்தி இருக்கிறாள். பெயர் அனிதா. நீ பார்த்திருக்கக்கூடிய அழகிகளை எல்லாம் சாப்பிடக்கூடிய அழகு. நீ அந்த அனிதாவை விரும்பவில்லை என்று தெரிகிறது. வா ரே வா, மை டியர் ஷெர்லாக் ஹோம்ஸின் மகனே. எவ்வளவு துடிப்பான பெண் இவள் என்று எண்ணிக்கொண்டான் கணேஷ். எவ்வளவு சகஜமாக பேசுகிறாள். இந்த வயதில் மனித இயல்பை பற்றி ஒரு புலனறிவு, ஒரு 6வது அறிவு ஏற்பட்டிருக்கிறது.
இந்த பெண் முன்னுக்கு வருவாள், தன்னை காப்பாற்றி கொண்டு விடுவாள். என்ன பார்க்கிறாய் என்றாள் மோனிகா. யூ ஆர் ஓகே என்றான். ஏன்? நீ பிழைத்து விடுவாய். உன்னை ஒருவரும் ஏமாற்ற முடியாது. மேலும் நான் இருக்கிறேன், கவலைப்படாது. நீ நினைப்பது அதில்லை. இந்த பெண் அப்பா இறந்து போய் 5ஆம் நாளில் இப்படி பைசா கணக்குக்கு வந்து விட்டாளே, இவள் எப்படிப்பட்டவளோ என்று தானே யோசித்தாய்? இல்லவே இல்லை. யோசி, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. எனக்கு மறுபடி சொல்ற, அப்பாவே கிடையாது. என்னை பெற்ற தாய் எனக்கு ஞாபகத்தில் வெறும் 3 எழுத்து. என் அப்பா ஒரு மெஷின். பணம் சேர்த்து குவித்து விட்டு பிறகு காதலில் சரணடைந்து நின்று போன மெஷின். அந்த மெஷினுக்காக என்னால் அழ முடியல. என் கண்ணீர் எல்லாம் 15 வயதிலேயே தீர்ந்து போய்விட்டது. கண்ணீர் வேண்டாம், கொக்கோ கோலா. வா, எங்கேயாவது போய் சாப்பிடலாம். இந்த அறையில அச்சா பீஸ் வாசனை அடிக்குது. இரு, என் காரை எடுத்துட்டு வரேன். உன்கிட்ட கார் இருக்கு அப்படின்னு காட்டிக்க வேணாம். வா, நடக்கலாம். கணேஷ் தன் அறையை பூட்டி கொண்டு கிளம்பினான். அவனுக்காக சாலையில் காத்திருந்தாள். இன்று கோர்ட்டுக்கு போக முடியாது. ஒரு அட்ஜாயின்மெண்ட் வாங்க வேண்டும். சுனில்குமாருக்கு ஃபோன் செய்து விடலாம் ஹோட்டலில் இருந்து. ஸோ கணேஷ், என்னிடம் பணம் கிடையாது இப்பொழுது. என்னிடம் இருக்கு. எனக்காக ஒரு அக்கௌண்ட். என் கணக்கில் செலவழிப்பதெல்லாம் எழுதி கொண்டே வா. என் அப்பாவின் பணம் வந்ததும் தீர்த்து விடுகிறேன். சரி, கமபதனி. சில்லி கேர்ள், ஏன் தள்ளி நடக்கிற? வெக்கமா? இல்லை, மரியாதை. மை ஃபுட். மோனிகா, மற்றவர்களுக்காகவாது சில நாட்கள் நீ அடக்கமாக இருக்க வேண்டும். என் லாயரின் உபதேசப்படி நடக்கிறேன். ஹாலில் கணேஷ் காத்து கொண்டிருக்க மோனிகா மாடிப்படிகளை 2 ஏறி மேலே சென்றாள். கணேஷ் தன்னை சுற்றி பார்த்தான். ஹால் முழுவதும் பண வாசனை. ஓவியங்கள், திரைகள், சில்க், எனாமல் மொசைக், பிளாஸ்டிக் வெள்ளி வர்ண கண்ணாடி, மென்மையான கார்பெட், சுவரிலிருந்து சுவர் வரை. வெளியே பச்சை புல், தண்ணீர் தெளிக்கும் சக்கரம், ஏர் கண்டிஷனர், டெலிவிஷன், இன்னும் என்ன பாக்கி? கணேஷ்! மேலே இருந்து மோனிகா குனிந்து கூப்பிட்டாள். கணேஷ் அவளை பார்த்தான். மேலே வா என்றாள். கணேஷ் மெதுவாக படியேறினான். தன் தலையை சரி செய்து கொண்டான். சீப்பு வேணுமா என்றாள். வேண்டாம் என்றாள். அந்த அறைக்குள் நுழைந்தார்கள். இவள்தான் அனிதாவா? இவள்தான். கணேஷ் சற்று தயங்கினான். விசில் அடிக்கும் ஆசையை பிரயத்தனப்படுத்தி அடக்கிக் கொண்டான். வாட் எ விமன்! அனிதா கடல் நீளத்தில் சேரி அணிந்து கொண்டிருந்தாள். நின்று கொண்டிருந்தாள். அந்த அறையில் அவளால் ஒரு தனி வெளிச்சம் இருந்தது. மிக மெலிதாக பவுடர் தீட்டியிருந்தாள். உதடுகள், கண்கள், நாசி, காதில் ஜொலித்த ஒற்றைக்கல், கூந்தல் வெள்ளத்தின் நடுவில் பின்னிரவில் ஜொலிக்கும் ஒற்றை கழுத்து வளைவு, மார்பு, இடுப்புச் சரிவு, பாதங்கள், விரல்கள், கை விரல்கள், கண்ணிமைகள், புருவங்கள். எங்கேனும் குறை இருக்கிறதா? அனிதா, இது கணேஷ். கணேஷ், இது அனிதா. இது பாஸ்கர். ப்ளீஸ் டு மீட் யூ என்றான் பாஸ்கர். இவர் யார் என்றாள் அனிதா. என் லாயர் என்றாள் மோனிகா. பாஸ்கர், இவரிடம் அப்பாவின் வீலை காட்டு. பாஸ்கர் அனிதாவை பார்த்தான். அனுமதி கேட்கும் பார்வை. ஜஸ்ட் அ மினிட். அவ்வளவு அவசரம் வேண்டாம். நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் பெயர் கணேஷ். சொல்லியாகிவிட்டது. நான் வந்திருப்பது காலம் சென்ற ஷர்மாவின் உயிலை படித்து பார்த்து மிஸ் ஷர்மாவுக்கு அதை புரிய வைப்பதற்கு. ஹீ இஸ் மை லாயர். பார்த்தா சற்று மாஸ்ட்ரியோவனி போல இல்லை? மாஸ்ட்ரியோவனி அப்படின்னா கிரேட் லாயர்னு அர்த்தம். ஒனி என்றாள் அனிதா. எஸ் மை டியர் கோரெஸ்பாண்டன்ட் தானே அந்த வார்த்தை? மோனி, உன் அப்பா இறந்து போயிருக்கும் இந்த சமயத்தில் நீ இப்படி? யூ நெவர் ஹேட் அ ஃபாதர் அனிதா. அனிதா மௌனமானாள். அவள் முகத்தில் சோகத்திரை படிந்தது. கணேஷ் பதட்டத்துடன், மோனிகா, நான் இவர்களுடன் கொஞ்சம் பேச வேண்டும். தனியாக சற்று நேரம். நீ இருந்தால் பேச்சு நடக்காது, ப்ளீஸ். மோனிகா, நான் அரை மணியில் வருகிறேன். அனிதா, காரை எடுத்துக்கொண்டு போகிறேன். என் காரை என்றாள். பாஸ்கர், நீயும் வெளியே போ என்றாள் அனிதா. ஜன்னலில் திரையாடியது கணேஷின் மனம் போல. அனிதா உட்கார்ந்தாள். அவனை நேராக பார்த்தாள். சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். மோனிகாவை எவ்வளவு நாட்களாக தெரியும் உங்களுக்கு என்றாள். சென்ற 1:30 மோனிகா என்னை பற்றி சொன்னாளா? நிறைய. அவள் சொன்னதெல்லாம் சரி. என்ன சொன்னாள்? அனிதா, அதுதானே உங்க பெயர்? மிக அழகானவள் என்று. சட் என்று அவள் அழுத்து கொண்டாள். மோனிகாவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவள் ஒரு குழந்தை. இளமையின் கோபம் இலக்கில்லாமல் எங்கும் பரவுகிறது. அவள் என்னை வெறுக்கிறாள். அவள் அப்பாவின் மரணத்துக்கு நான் எப்படியோ சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாள். அவள் அப்படி சொல்லவில்லை. அவர் சொத்துக்காக வந்தவள் என்று சொல்லியிருப்பாள். அப்படியும் சொல்லவில்லை. அந்த பெண் தனியான பெண். அவள் தேடுவது பாசத்தை. அது அவளுக்கு இதுவரை கிடைக்கவில்லை. உண்மை. அவள் விரும்புவது ஒரு வீடு. வீடு என்றால் மாலை திரும்பி செல்ல ஒரு இடம். இளவயதின் ஞாபகங்கள் படிந்திருக்கும் ஒரு இடம். அதுவும் அவளுக்கு கிடைத்ததாக தெரியவில்லை. அதுதான் அவள் கோபத்துக்கு காரணம்.
அவள் வெறுப்புக்கு காரணம் நிலையில்லாத குழந்தை பருவத்து சம்பவங்கள். உங்களை அவள் வெறுக்கவில்லை. இல்லை, அவள் என்னை ஒரு காரணத்துக்காக வெறுக்கிறாள். அவள் அப்பாவை அவள் அடைய போகும் தருணத்தில் நான் வந்துவிட்டேன். அதனால் இருக்கலாம். உங்கள் வயது என்ன? 32. கல்யாணம், குழந்தைகள்? இன்னும் இல்லை, 2. ஏன் தொழில் ஊன்றவில்லை? என் வயது எவ்வளவு இருக்கும்? 28, மோனிகா சொன்னார். 29. அப்படி தெரியவில்லை. 29 வயதில் நான் கணவனை இழந்தவள், விதவை. எனக்கு என்ன கிடைத்திருக்கிறது? மோனியின் தனிமையை பற்றி பேசினீர்களே, என் தனிமையை பற்றி சொல்கிறேன். என்னை அவர் விலைக்கு வாங்கினார், சந்தித்தார், விரும்பினார், அடைந்தார். ஜஸ்ட் லைக் தட். கடையில் போய் டெர்லின் சட்டை வாங்குவது போல. அப்படியா? நான் சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் செய்து கொண்டேன் என்று தான் எல்லோரும் சொல்கிறார்கள். இன்று, இப்பொழுது, இந்த நிமிஷம் தஸ்தாவேஜ் தயாரித்து கொண்டு வாருங்கள், கையெழுத்திடுகிறேன். எல்லாம் மோனிகாவுக்கே சேரட்டும். இந்த வீடு, பட்டேல் நகர் வீடு, கிளார்க்ஸ் ஹோட்டல், கடைகள், கம்பெனி ஷேர்கள், தங்கம், வைரம், எல்லாம் சகலமும் அவளுக்கே போகட்டும். இதை அவளிடம் நீங்கள் போய் சொல்லுங்கள். அனிதாவின் ஆழம் அவளுக்கு தெரியாது. எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. 2 மணி நேரத்தில் ஏகப்பட்ட சம்பவங்கள். அவளிடம் இதையும் சொல்லுங்கள். அவள் அப்பாவிடம் நான் பட்ட பாட்டை, என்னை மணந்து கொண்டு விட்டு பொறாமையால், சந்தேகத்தால், மோகத்தால் என்னை அவர் படுத்திய பாட்டை. ரியலி மிஸ்ஸஸ் சர்மா, இந்த பேச்சு அளவுக்கு மீறிய அந்தரங்கங்களில் செல்கிறது என நினைக்கிறேன். என்னை அனிதா என்று கூப்பிடுங்கள். ஷர்மாவிடமிருந்து நான் விடுதலை அடைந்து விட்டேன். என்னை தங்க கூண்டில் அடைத்து நாள் தவறாமல் ஆப்பிள் கொடுத்து படுக்கைக்கு தயார்படுத்திய கிராதகரிடமிருந்து விடுதலை பெற்றுவிட்டேன். எனக்கு அவர் சொத்தில் ஒற்றை பைசா தேவையில்லை. நான் படித்தவள். எங்கேயாவது வேலை கிடைக்கும். நான் என்னை கவனித்துக் கொள்வேன். கணேஷ், நீங்கள் ஒரு லாயர். எனக்காக இந்த காரியம் செய்யுங்கள். பத்திரங்களை தயாரிங்கள். எனக்கு இந்த வீட்டிலிருந்து விடுதலை தாருங்கள். 2 பேருமே சற்று கோபம் தணிந்ததும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வர முடியும் என நினைக்கிறேன். என் கோபம் இந்த ஜென்மத்தில் தணியாது. மிஸ்ஸஸ் சர்மா, நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். உங்கள் கணவர் ஏன் கொலை செய்யப்பட்டார்? அவர் துரத்தி சம்பாதித்த பணம் அவரை கொன்றது. கேவலம் பிச்சை காசு 14,000க்கு பலியானார். வேலைக்காரன் கொன்றுவிட்டான். வேறு ஒரு காரணமும் இல்லை? இல்லை. ஏன்? வேறு காரணம் இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. பின் ஏன் கேட்டீர்கள்? தோன்றியது கேட்டேன், மறந்துவிடுங்கள். உங்கள் நிலைமையின் தீவிரத்தை நான் முழுதும் உணர்கிறேன். இன்னும் உங்கள் வாழ்க்கை அஸ்தமித்து விடவில்லை. தற்காலிகமான கோபத்தில் உங்களை வந்தடைந்துள்ள சொத்தை உதறிவிடாதீர்கள். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு அதை ஒரு சிறிய நஷ்ட ஈடாக நினைத்துக் கொள்ளுங்கள். பதட்டத்தில் ஏதும் செய்யாதீர்கள். அனிதா மௌனமாக இருந்தால். வெளியே பார்த்தாள். கணேஷ் அவளை சற்று நேரம் கவனித்து பார்க்க சமயம் கிடைத்தது. அவளை விதவிதமான இயல்புகளை நினைத்து பார்த்தான். ஒரு வீட்டின் ராணியாக, ஒரு வயதானவரின் படுக்கை அறையில், ஒரு கிராமத்தில் ஏழை பெண்ணாக, ஒரு ரயில் நிலையத்தில் அனாதையாக, ஒரு ராஜகுமாரியாக, ஒரு சினிமா நட்சத்திரமாக, ஒரு இளம் விதவையாக. இளம் விதவை? இல்ல, எதிரே நீல சேரியும் வாலிப்பான உடலுமாக நிற்கிறாளே, இவளா விதவை? நான் 32, இவள் 29. கணேஷ் இப்பொழுது அவளை தன் அருகில் நிற்கிற மாதிரி நினைத்தான். மறுபடியும் பொட்டிட்டு ஜொலித்து கொண்டு என் அருகே புன்சிரிக்கிறாள். மிக அருகே வருகிறாள். என்ன யோசிக்கிறீர்கள் என்றாள் அனிதா. ஒன்றுமில்லை. டீ சாப்பிட்றீங்களா? வேண்டாம். கதவு திறந்திருந்தது. கதவை பார்த்தான். கடைசியில் சொல்லிவிட்டான். உண்மையாகவே உங்களை வயதான ஒருவரின் மனைவியாக நினைத்து பார்க்க முடியவில்லை. நான் அவரை மணந்ததற்கு காரணம் சொல்லட்டுமா? இஷ்டமிருந்தால். நம்ப மாட்டீர்கள். முயலுகிறேன். எனக்கு 18 வயது இருக்கும்போது நானும் கண்களில் கனவுடன் தான் மிதந்தேன். டாக்டருக்கு படிக்க மிக விரும்பினேன், முடியவில்லை. என் அப்பா ஒரு சாதாரண கிளார்க். என்னை சிரமப்பட்டு படிக்க வைத்தார். ஹோம் சயின்ஸில் BA படித்தேன். என் அப்பாவுக்கு உதவியாக இருக்க வேண்டி வேலை தேடினேன். இங்கே டில்லியில் தான் வேலை கிடைத்தது. ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் சிவிலியன் கிளார்க்காக. என் வேலை கிடைத்ததற்கு காரணம் என் தோற்றம்தான். தெரியும். நான் வேலை பார்க்க சென்ற இடம் எனக்கு சரிப்பட்டு வரவில்லை. கார்போரலிருந்து விங் கமாண்டர் வரை என் மேல் ஈடுபாடு காட்டினார்கள். நான் பொதுவாகவே அடக்கமானவள். அதிகம் பேச மாட்டேன். அந்த வேலையை நான் விட்டுவிட்டேன். அதன் மூலம் எனக்கு ஒரே ஒரு நிலையான சிநேகிதம் ஏற்பட்டது. அது ஃப்ளைட் லெப்டினன்ட் ராஜா. ராஜா நிஜமாகவே என் அரசன். அவனை போன்ற வாலிபனை நான் இனி சந்திக்க முடியாது. பணிவும் அன்பும் மிக முக்கியமான மனிதத்தன்மையும் நிறைந்த இளைஞன். என்னுடன் பேசினான், சிரித்தான், என்னை ஆட்கொண்டான். கடிதம் எழுதினான், கதைகள் சொன்னான். அவனுக்கு ஆக்ராவுக்கு மாற்றலாகியது. என்னை உடனே மனம் புரிந்து கொள்ள ஆக்ராவுக்கு கூப்பிட்டான்.
என் அப்பாவுக்கு அப்பொழுது உடம்பு சரியில்லாமல் இருந்தது. 1 வாரத்தில் திரும்பி வருகிறேன் என்று சொல்லி சென்றவன் வரவில்லை. அங்கே ஒரு விமான விபத்தில் இறந்து போனான். கணேஷ் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவள் சற்று நேரம் கழித்து, நீங்கள் உமர் கயாம் படித்திருக்கிறீர்களா என்றாள். ஒரு சில பகுதிகள் படித்திருக்கிறேன். இந்த வரிகளை என்னால் மறக்க முடியாது. ராஜா இறந்து போய் ரத்தம் சிந்தின இடத்தில் ரோஜா மிக சிவப்பாய் பூக்கும் என்று எண்ணுகிறேன். என் ராஜா எவ்வளவு சிவப்பாய் பூத்தான் மனம் என்னும் யுத்த களத்தில். பிறகு ராஜாவுக்கு பின் நான் கல்யாணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. டைப்படித்தேன், ரிசப்ஷனில் வேலை செய்தேன். எல்லா இடத்திலும் என் அழகு என்னை தொந்தரவு செய்தது. வருபவர்களை பார்த்து சிரிப்பதற்காக ஒரு ஓட்டலில் எனக்கு 300 ரூபாய் தந்தார்கள். எப்பொழுதும் போல் வந்த அவரை பார்த்து சிரித்தேன். வந்தவர் ஷர்மா, ஓட்டலின் முதலாளி. அந்த கிழக்கு ராஜகுமாரன் கண்டெடுத்த சிண்ட்ரெல்லா நான். அவரது புயல் போன்ற தாக்குதலை என்னால் சமாளிக்க முடியவில்லை. மலர்கள் அனுப்பினார், சில்க் சேரைகள், சினிமா டிக்கெட்டுகள். என்னை தன் அறைக்கு வரவழைத்து கண்களில் நீர் மழ்க கெஞ்சியிருக்கிறார். அவருக்கு வேண்டியதெல்லாம் என் அன்பும் பராமரிப்பும் தானாம். இந்த கல்யாணம் என்னை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாதாம். எழுதி கொடுக்கிறேன். என்னை ஒரு முறை பரிசோதித்துப்பார். உன் சுதந்திரம் எப்படியும் பறிபோகாது. என்னை பிடிக்கவில்லை என்றால் மறுநாளே நீ ஃப்ரீ என்றார். வார்த்தைகள் வார்த்தைகள். தங்கம், முத்து. சம்மதித்தேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என் கதை திரும்பிவிட்டது. சில நிமிடம் மௌனமாயிருந்தாள். பின்பு, நான் கூண்டில் அடைப்பட்டேன். இரவு, பகல், நடுப்பகல், மாலை, எப்பொழுதும் நான் தேவைப்பட்ட போது அவருக்கு வேண்டும். என்னை மற்றொரு ஆண் ஏறிட்டு பார்க்கக்கூடாது. நான் நிமிரக்கூடாது. நிமிர்ந்தால் எத்தனை கேள்விகள், சபதங்கள் செய்து என்னை ஏமாற்றி அடைத்து விட்டார் மனிதர். வீட்டை விட்டு தனியாய் நான் கிளம்ப முடியாது. கூட மீனாட்சி வர வேண்டும். வேலைக்கு சாப்பிட வேண்டும், உறங்க வேண்டும், சினிமா அவருடன் தான் போக வேண்டும். என் வரிசையில் யாராவது உட்கார்ந்து விடுவார்களே என்று அந்த வரிசையையே ரிசர்வ் செய்து விடுவார். என் மேல் தூசி படக்கூடாது. நான் மூக்கை சினுங்கினால் டாக்டர் வந்து விடுவார், லேடி டாக்டர். நான் குளிக்கச் சென்றால் வெளியே டவலுடன் காத்திருப்பார் போர்த்தி அழைத்துச் செல்வதற்கு. நான் அருகிலேயே 24 மணி நேரமும் இருக்க வேண்டும். வெளியூர் சென்றால் அவர் பிசினஸ் முடித்து வரும் வரைக்கும் நான் ஏர் கண்டிஷன் அறையிலேயே காத்திருக்க வேண்டும். அது ஒரு வினோதமான சித்திரவதை மிஸ்டர் கணேஷ். எனக்கு அவர் சொத்தின் மேல் ஆசையா? இப்பொழுது சொல்லுங்கள். வினோதமான மனிதர் தான் என்றான் கணேஷ். அவர் மனிதர் இல்லை. கணேஷுக்கு மோனிகா சொன்ன வாக்கியங்கள் சட்டென்று ஞாபகம் வந்தது. என் அப்பாவின் கழுத்தில் ஒரு சிறிய சங்கிலி போட்டு தன் படுக்கை அறையில் கட்டி வைத்திருக்கிறாள். யார் யாரை கட்டியிருந்தார்கள்? என் வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டியது? எங்கே வந்து முடித்திருக்கிறது பாருங்கள் என்றாள் அனிதா. இன்னும் முடியவில்லை மிஸ்ஸஸ் ஷர். அனிதா, முடிந்து விட்டது. முடிந்தது எப்பொழுது? அந்த மாலை. என் ராஜா ஆக்ராவில் இறந்த மாலை. எனக்கு தகவல் தெரிந்த அந்த மாலை. என் அப்பா உள்ளே படுத்திருக்கிறார். நான் கதவை திறக்கிறேன். யூனிஃபார்மில் ஒரு ஏர்ஃபோர்ஸ் இளைஞன் நிற்கிறான். உங்கள் பெயர் அனிதாவா என்கிறான். ஆம் என்கிறேன். ஃப்ளைட் லெப்டினன்ட் ராஜா இதை உங்களிடம் கொடுக்க சொன்னார். அவர் ஒரு டிரான்ஸ்போர்ட் பிளானில் விபத்துக்குள்ளாகி மிக மோசமாக அடிபட்டு சில மணி நேரம் உயிருடன் இருந்தபோது உங்கள் பெயரை சொன்னார். ஒரு கடிதம் எழுதினார். உங்களிடம் இதை தரச் சொன்னார் என்கிறான். அவன் தந்தது ஒரு எவர் சில்வர் சங்கிலி. ராஜா அணிந்திருந்த சங்கிலி. எழுதியிருந்தது 2 வார்த்தை. அனிதா, மறக்காதே. மறக்க முடியுமா சொல்லுங்கள்? மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? அனிதா அப்படியே சரிந்தாள். கீழே உட்கார்ந்து விம்மி விம்மி அழுதாள். கணேஷுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. ஒரு பிரம்மச்சாரிக்கு துளியும் பழக்கமில்லாத சூழ்நிலை. அழுகிற ஒரு பெண்ணை எப்படி ஆற்றுவது? கணேஷ் அவள் அழுகில் சென்று குனிந்தான். அனிதா, என்ன இது? நீங்கள் குழந்தை இல்லை. இப்படி அழக்கூடாது. அவர் சொத்துக்கு ஆசைப்பட்டேன் என்கிறார்களே. நான் பட்ட அவச்சொல் போதாதா? போதாதா? உங்களை ஒருவரும் அப்படி சொல்லவில்லை. அது நீங்களாக கற்பித்துக் கொள்வது. எழுந்திருங்கள். அவள் எழுந்திருக்கவில்லை. அப்படியே தரையில் சாய்ந்தாள். அவள் கழுத்தில் எவர் சில்வர் சங்கிலி ஒன்று தென்பட்டது. அவள் உடை சரியாக இல்லை. மயக்கமுற்று விட்டாளா என்ன? அவள் கண்களின் நீர் நேர்கோடாக காது வரை வழிந்தது. அவளது மிக அழகான உதடுகள் திறந்து அவள் பற்களின் வெண்மையும் ஈறுகளின் ரோஜா நிறமும் தெரிந்தன. கணேஷ் அவளை அப்படியே ஏந்தி தூக்கினான். தூக்கி படுக்கையில் வைக்க போகும் சமயம் மோனிகா உள்ளே வந்தாள். வாட் ஹேப்பன்? நான் குறுக்கிட்டு விட்டேனா என்றாள். ஷட்டப். அனிதா மயக்கமாக இருக்கிறாள். அப்படியா? பாஸ்கர், பாஸ்கர். மோனிகா, ப்ளீஸ் அந்த ஜன்னலை திற. ஃப்ரிட்ஜில் இருந்து குளிர்ந்த நீர் எடுத்துட்டு வா. மீனாட்சி, மீனாட்சி என்று கூப்பிட்டாள் மோனிகா. கீழே இருந்து மீனாட்சி, என்னம்மா என்றாள். குளிர்ந்த தண்ணீர் எடுத்து வா. அம்மா மயக்கமாக இருக்கிறார்கள், சீக்கிரம் என்றாள். மேலும் கணேஷ்,
வை நாட் டு ட்ரை ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் என்றாள். கணேஷ் முதல் தடவையாக மோனிகாவை வெறுத்தான். அவசரமாக பாஸ்கர் வந்தான். அனிதா படுத்திருப்பதை பார்த்தான். கணேஷை வெறுப்புடன் பார்த்தான். உடனே டாக்டருக்கு டெலிபோன் செய்தான். மீனாட்சி வந்து அனிதாவின் உடம்பை தடவி கொடுத்தாள். கணேஷ் அந்த அறையை விட்டு வெளியில் வந்தான். உடன் மோனிகாவும் சென்றாள். கணேஷ் மௌனமாக படியிறங்கினார். எந்த பெண்ணை நம்புவது? எந்த பெண் பொய் சொல்கிறாள்? அரிது, மிக அரிது. எந்த பெண்ணும் சுத்தமாக பொய் சொல்வதில்லை, நிஜமும் சொல்வதில்லை. இரண்டையும் கலக்கிறார்கள். கலப்பு சதவிகிதத்தில் தான் வித்தியாசம். எதையுமே முழுவதும் நம்பாதே. அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.